3 மாசமா சம்பளம் கொடுக்கல எனக்கு அப்படிங்கிறது. நான் வந்து சம்பளத்துல வேலை செய்யறேன் சார், வேற எதுலயும் வேலை செய்யல சார். ஆனா மார்ச் மாசம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார். நீங்களாச்சும் 3 மாதம் சம்பளம் இல்லை. எனக்கு 2004 21 வருஷத்துக்கு முன்னாடி 2004 ஜனவரியிலிருந்து 2004 டிசம்பர் வரை ஒரு வருஷத்துக்கு சம்பளம் இல்லாமல் பண்ணாங்க. எங்கள் குடும்பமே கஷ்டப்பட்டுச்சு. காவல்துறையில் எப்பவும் ஒரு உயரதிகாரி என்று சொல்லுவார் என்னென்னா, நான் காவல்துறை ஒரு இரும்பு கோட்டைப்பா, நான் உயரதிகாரி, இதை செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், யோசிக்கக்கூடாது, செய்யணும். ஒரு உதாரணமே சொன்னார். குழந்தைங்கள்லாம் வரிசையாக ஊர்வலத்தில் போகிறாங்கன்னு வைங்க, சின்ன குழந்தைங்க. நான் ஒரு உயர் அதிகாரியாக அடிங்க லத்திசார்ஜ் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அடிச்சிடணும். ஐயோ குழந்தைங்களுக்குலாம் நினைக்கக்கூடாது. அதை தான் காவல்துறை உயர் அதிகாரி என்ன சொல்கிறான்னா அதை செய்யணும். செய்யலைன்னா சம்பளத்தை கட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு வருஷம் சம்பளம், பாவம் டிஎஸ்பிக்கு ஒரு 4 மாதம் சம்பளம்னு நினைக்கிறேன், அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எது நிவாரணம் வருமா? இன்னும் 10 மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்டாலின் ஆட்சி தான் இருக்க போகுது. உங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? உங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இப்போ ஜீவன் தான் பறிச்சாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் உங்களை இதுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றி விட்டுருவாங்க, ஒன்றுமே மதிப்பு இல்லாத போஸ்ட்டுக்கு மாற்றி விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். காவல்துறையில் பல ஆண்டு காலம் இந்த அக்கிரமம் தானே நடந்துக்கிட்டு இருக்குது. உயரதிகாரிகள் ஒழுங்காக இருந்தால், மனசாட்சிப்படி நடந்தால் காவல்துறையில் ஏன் அக்கிரமம் நடக்குது? உயரதிகாரி வந்தால் அரசியல்வாதிகளை கையில் போட்டு அந்த பதவியில் உட்காந்துக்கிறணும் அப்படின்னு தானே நினைக்கிறான். மனசாட்சி உள்ளவன், நியாயம் தர்மத்தை இது பண்ணுறவன் எங்கே இருக்கான்?